Hello guys, welcome back to our channel Chennai Telupone. It's me Shravanti. ஸோ நம்ம எவ்வளோ கேர் எடுத்தாலும் சரி நம்ம ஃபேஸில் பிம்பிள்ஸ் வந்துக்கிட்டே இருக்கு. இது எல்லாமே வந்து சில வாட்டி நம்மளை ரொம்ப டென்ஷன் பண்ணும் இல்லையா? ஸோ ஃபேஸ் நம்ம வந்து எப்போவுமே பிம்பிள் ஃப்ரீயாக இருக்கணும், கொஞ்சம் நீட்டாக மெயின்டைன் பண்ணணும்னு நினைக்கிறவங்க நம்ம ஃபேஸ் வாஷ் பண்ணும்போதாகட்டும் இல்லை நம்ம ஃபேஸ்க்கு ஏதாவது யூஸ் பண்ணும்போதாகட்டும் எந்த மாதிரி கேர் எடுத்தால் ஸ்கின்ல வரக்கூடிய இன்ஃபெக்ஷன்ஸ்லேருந்து கொஞ்சம் தூரமாக இருக்கலாம். ஸோ வாங்க அந்த டிப்ஸ் என்னன்னு சிம்பிளாக நம்ம பார்த்துடலாம். இதில் ஃபர்ஸ்ட் பாயிண்ட், நம்ம பாடிக்கு யூஸ் பண்ணுற சோப் நம்ம ஃபேஸ்க்கு கூட யூஸ் பண்ணுறது. ஸோ நம்ம யூஸ் பண்ணுற சோப்பில் வந்து ஹார்ஷ் கெமிக்கல்ஸ் இருக்கும். ஸோ இந்த கெமிக்கல்ஸ் நம்ம பாடிக்கு ஒத்துக்கும், பட் நம்ம ஃபேஸ் வந்து கொஞ்சம் சென்சிட்டிவாக இருக்கும் இல்லையா? ஸோ அதனால் நம்ம ஃபேஸ்க்கு எப்போவுமே வந்து சோப் யூஸ் பண்ணாமல் ஃபேஸ் வாஷ் நீங்கள் தனியாக யூஸ் பண்ணுறது ரொம்ப நல்ல விஷயம். இன்னொரு மிஸ்டேக் என்னென்னா, நம்ம மேக்கப் போடுவோம், பட் அந்த மேக்கப் வந்து ஃபேஸ் வாஷ் பண்ணால் ரிமூவ் ஆகிடும் அப்படின்னு சொல்லிட்டு சில பேர் நினைப்பாங்க. பட் நம்ம மேக்கப் போட்டால் கண்டிப்பாக வந்து மேக்கப் ரிமூவர்ஸ் இருக்கும். அது வச்சு தான் நம்ம க்ளீன் பண்ணதுக்கு அப்புறம் தான் வந்து நம்ம ஃபேஸ் வாஷ் பண்ணிங்கன்னா நம்ம ஃபேஸில் இருக்கிற மேக்கப் கெமிக்கல்ஸ் ஆகட்டும் இது எல்லாமே வந்து கிளியராக ரிமூவ் ஆகும். இன்னொரு நம்ம பண்ணுற பெரிய மிஸ்டேக், நம்ம யூஸ் பண்ணுற டவல். ஸோ நம்ம பாடிக்கு யூஸ் பண்ணுவோம், அதே மாதிரி ஹெட் பாத் பண்ணும்போது தலைக்கு கூட அதே டவல் யூஸ் பண்ணுவோம், அதே டவல் வச்சு நம்ம ஃபேஸ் கூட க்ளீன் பண்ணிப்போம். ஸோ இந்த மாதிரி மிஸ்டேக்னால நிறைய பிம்பிள்ஸ், ஸ்கின் ப்ராப்ளம்ஸ் வர்றதுக்கு நிறைய சான்சஸ் இருக்குது. அதனால நீங்கள் வந்து ஸ்பெஷலாக ஒரு டவல் ஃபேஸ்க்கு மட்டும் க்ளீன் பண்ணுறதுக்கு தனியாக வச்சுக்கோங்க. நம்ம ஃபேஷியல்ஸ் பண்ணுவோம் பியூட்டி பார்லருக்கு போயிட்டு, இல்லைனா வீட்டில் ஏதோ ஒரு ஃபேஷியல் கிட்டு கூட வாங்கி நம்ம வீட்டிலையே ஃபேஷியல் பண்ணிப்போம். இல்லைனா சில பேர் வந்து பீல் ஆஃப் மாஸ்க் போடுவாங்க. இதெல்லாமே பண்ணும்போது நம்ம ஃபேஸ் வாஷ் வந்து பண்ணதுக்கப்புறம் ஒரு 6 hours வரைக்கும் ஃபேஸ் வாஷ் வச்சு ஃபேஸ் வாஷ் பண்ணக்கூடாது. ஸோ ஒரு 6 hours வந்து நம்ம அப்படியே விட்டுறணும். நம்ம உடனே வந்து ஃபேஸ் வாஷ் பண்ணிங்கன்னா நம்ம ஸ்கின் ரொம்ப டிஸ்டர்ப் ஆகி பிம்பிள்ஸ், ஸ்கின் ப்ராப்ளம்ஸ் வர்றதுக்கு நிறைய சான்சஸ் இருக்குது. ரொம்ப சூடான தண்ணி வந்து இல்லைன்னா ரொம்ப கூலிங்காக இருக்கிற தண்ணி, இந்த ரெண்டுமே அவாய்ட் பண்ணி லியூக் வார்ம் வாட்டர் இருக்கும் இல்லையா, அந்த தண்ணி வச்சு நீங்கள் வந்து ஃபேஸ் வாஷ் பண்ணிக்கோங்க. ஒரு நல்ல ரிசல்ட்ஸ் கொடுக்கும். அப்படியே நம்ம யூஸ் பண்ணுற ஃபேஸ் வாஷில் வந்து ரொம்ப கெமிக்கல்ஸ் இருக்கிற மாதிரி யூஸ் பண்ணாதீங்க. ஸோ மெயினாக வந்து நேச்சுரல் இன்க்ரீடியன்ட்ஸ் இருக்கிற ஃபேஸ் வாஷ்க்கு வந்து நீங்கள் நல்லா ப்ரிஃபர் பண்ணுங்கள். சில பேர் வந்து ஒரு டேயில் வந்து 4-5 times எல்லாம் ஃபேஸ் வாஷ் பண்ணிடுவாங்க. ஏன்னா நம்ம வெளியே போயிட்டு வந்தோம், ஸோ வெளியே போயிட்டு வரும்போதெல்லாம் வந்து சில பேர் வந்து ஃபேஸ் வாஷ் பண்ணுவாங்க. அந்த மாதிரியெல்லாம் நீங்கள் ஃபேஸ் வாஷ் பண்ணாதீங்க. பர் டேக்கு வந்து 2 times தான் நம்ம வந்து ஃபேஸ் வாஷ் பண்ணணும். இல்லைன்னா நம்ம ஃபேஸில் இருக்கிற நேச்சுரல் ஆயில்ஸ் வந்து போயிடும். ஸோ நிறைய பேர் வந்து ஸ்க்ரப்பிங் வந்து ரொம்ப ஹார்டாக பண்ணுவாங்க. ஸோ இந்த மாதிரி நம்ம ஹார்டாக ஸ்க்ரப்பிங் பண்ணும்போது நம்ம ஃபேஸில் நம்ம ஸ்கின் வந்து ரொம்ப இரிட்டேட் ஆகும். ஸோ அதனால் வீக்லி ஒன்ஸ் மட்டும் ஸ்க்ரப்பிங் பண்ணவே போதும். ஸோ இதுதான் இன்றைக்கி நம்மளுடைய வீடியோ. ஸோ இந்த மிஸ்டேக்ஸ் நம்ம கொஞ்சம் கண்ட்ரோல் பண்ணாவே நம்ம ஸ்கின்ல இருக்கிற ஸ்கின் ப்ராப்ளம்ஸ் வந்து கண்ட்ரோல் ஆகும். ஸோ தேங்க்யூ. இந்த வீடியோ பிடிச்சா ஒரு லைக் பண்ணுங்கள், நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பாய் பாய்.